ஏலக்காய். ஏலக்காய் வெறும் உணவில் நறுமணத்தை கூட்டுவதற்காக மட்டுமே பயன்படுத்துற வாசனை பொருள் இல்ல. அதுல உள்ள நறுமணத்திற்காக பல எசன்ஸ்கள் மற்றும் எசென்ஷியல் ஆயில்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுது. ஏலக்காய தினமும் உணவுக்கு பின் ஒன்று அப்படிங்கிற விதத்துல வாயில் போட்டு மென்னு நாம சுவைச்சு சாப்பிடும்போது உடல்ல பல மாற்றங்கள் உண்டாகுது. அந்த மாற்றங்கள் என்னென்ன? அதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நம்மளோட வீட்டு சமையல் அறையின் அஞ்சரை பெட்டியில ஓரமா அடைச்சு வச்சிருக்க ஒரு மசாலா பொருள் தான் ஏலக்காய். இதுல நிறைய ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. மசாலா பொருட்களின் ராஜா அப்படின்னு கூட இந்த ஏலக்காயை சொல்றாங்க. மிக விலை உயர்ந்த மசாலா பொருளும் இந்த ஏலக்காய் தான். பிரியாணி உள்ளிட்ட உணவுகளின் நறுமணத்தையும் சுவையையும் கூட்டுறது மட்டுமில்லாம அதில் உள்ள சேர்மங்கள் ஆயுர்வேதத்துல பல மருந்துகள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, ஒவ்வொரு வேளையும் நாம ஒரு ஏலக்காயை சாப்பாட்டுக்கு பிறகு வாயில போட்டு மென்னு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல முதல்ல பார்க்க போறது வாய் துர்நாற்றத்தை போக்குது. ஏலக்காயில் உள்ள சில முக்கியமான சேர்மங்கள் உடலையும் மனதையும் மட்டுமல்லாமல் வாய் துர்நாற்றத்தையும் போக்கி புத்துணர்ச்சி ஊட்டும் தன்மையை பெற்றிருக்குதுங்க. ஏலக்காயில் இருக்கும் சில எசென்ஷியல் ஆயில்கள் வாயில் இருக்கும் பாக்டீரியாக்களை அழித்து அவற்றால் ஏற்படும் வாய் துர்நாற்றத்தை போக்குது. வாய்க்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்குது. உணவுக்கு பிறகு ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடுவதன் மூலம் உணவில் இருக்கும் வெங்காயம் மற்றும் பூண்டு ஆகியவற்றால் ஏற்படும் துர்நாற்றத்தை போக்கும் தன்மையை கொண்டது. வாய் சுகாதாரத்தை மேம்படுத்துது இந்த ஏலக்காய். செரிமான ஆற்றல் மேம்பட ஏலக்காயில் சினியோல் போன்ற இயற்கையான சேர்மங்கள் மற்றும் செரிமானத்தை தூண்டும் என்சைம்கள் மற்றும் நொதிகளின் சுரப்பையும் தூண்டுது. ஏலக்காயில் இருக்கும் சில முக்கியமான எசென்ஷியல் ஆயில்கள் குடலில் செரிமானத்தை தூண்டும் நொதிகளை உமிழ்நீர் வழியே உற்பத்தி செய்யும். இது செரிமான கோளாறை நீக்கி ஜீரணத்தை தூண்டுது. டீடாக்ஸ் அண்ட் மெட்டபாலிசம் ஏலக்காயில் உள்ள ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களில் உள்ள கழிவுகளை நீக்கி டீடாக்ஸ் செய்யும். ஏலக்காயில் உள்ள சேர்மங்கள் அதை மென்று உமிழ்நீரில் கலந்து விழுங்குவதன் மூலம் அது உள்ளுறுப்புகளை டீடாக்ஸ் செய்வதோடு உடலின் மெட்டபாலிசத்தையும் அதிகரிக்க செய்யும். செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க செய்யும். சுகர் கிரேவிங்க கட்டுக்குள்ள வைக்கும். ஏலக்காயில் இயற்கையாகவே மெல்லிய இனிப்பு சுவையும் மிக மிக மெல்லிய காரத்தன்மையும் இருக்குது. சிலருக்கு உணவு சாப்பிட்ட உடனே இனிப்பா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அவர்களுக்கு சுகர் கிரேவிங் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி சுகர் கிரேவிங் இருக்கிறவங்க அதை கட்டுக்குள் கொண்டு வர சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு உணவுக்கு பிறகும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வரலாம். மன அழுத்தம் குறையும். மன அழுத்தம் எங்க பார்த்தாலும் கேட்கக்கூடிய வார்த்தையாகி போயிடுச்சுங்க இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை. சின்ன குழந்தைங்களுக்கு கூட சமூக அழுத்தங்கள் அதிகமாயிடுச்சு. அதனால அவங்களும் நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. பெரியவங்களும் வீடு, வேலை, சமூகம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்கும் உணர்ச்சி அழுத்தங்களால மன அழுத்தத்தை அதிகமா அனுபவிக்கிறாங்க. உணவுக்கு பிறகு ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிட்றது அல்லது ஏலக்காயை தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது மூலமா மனம் அமைதி அடையுது. நல்ல ஹீலிங்கா இருக்கும். மன அழுத்தம் மற்றும் சோர்வு நீங்கும். இத்தனை ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு இருக்கிற ஏலக்காயை தினமும் உணவுக்கு பிறகு ஒன்று அப்படிங்கிற விதத்துல மென்று சாப்பிட்றத நாம பழக்கப்படுத்திக்கலாம். இதனால எவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படும். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.